தேசிய சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் மல்யுத்த போட்டி புதுச்சேரி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறையும் காவல்துறையில் மண்டியிட்டு கிடப்பதால் நேர்மையாக தேர்தல் நடைபெற வாய்ப்பு இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். திருபுவனை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக யுவ சம்பார்க் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் மல்யுத்த போட்டி புதுச்சேரி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. மத்திய பிரதேசம் மற்றும் நொய்டாவில் 15 மற்றும் 20 வயதிற்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் தேசிய அளவிலான சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் மல்யுத்த போட்டி மார்ச் 28ஆம் தேதி முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள புதுவை அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி ஆம்ச்சூர் மல்யுத்த சங்கம் சார்பாக மாணவ மாணவியருக்கு 1 மாத சிறப்பு பயிற்சி சங்க தொழில்நுட்ப குழு வழங்கியது. இதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வீரர் வீராங்கனைகளை வழியனுப்பும் விழா புதுச்சேரி மல்யுத்த நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜிந்தா கோதண்டராமன் அவர்கள் மற்றும் சங்க தலைவர் அன்பழகன் ஆகியோர் மல்யுத்த வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வாழ்த்தி வழியனுப்பினர். இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் ஜெகன், தாமோதரன், பொருளாளர் சோமசுந்தரம், கிளை செயலாளர்கள் வீரப்பன், ஜெய்ஸ்டூ, ஜான் அரிகன் மற்றும் நிர்வாகிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பயிற்சியாளர் வசந்த் செய்திருந்தார். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறையும் காவல்துறையில் மண்டியிட்டு கிடப்பதால் நேர்மையாக தேர்தல் நடைபெற வாய்ப்பு இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இன்று உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் புரட்சித் தலைவர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று சுப்பையா சாலையில் உள்ள கௌசிக பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் வேட்புமனுவுக்கு சிறப்பு பூஜை செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்தங்கனிடம் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்துடன் வந்த 100க்கும் மேற்பட்ட பாஜகவினருக்கு போலீசார் அனுமதி அளித்தனர். தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி 100 மீட்டர் தள்ளி நின்ற அதிமுகவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு வெளியே வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அதிமுகவினரை கலைந்து போகும்படி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் பாஜக வேட்பாளரான உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறையும் காவல்துறையும் மண்டியிட்டு கிடப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பில்லை என குற்றம் சாட்டினார். எனவே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நமச்சிவாயம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அதிமுக வேட்பாளருக்கு புதுவை மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மாணவர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி வந்துவிட்டது. என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், என்ன படிப்பிற்கு என்ன வேலை, உயர்கல்வி குறித்த உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் உடனடி தீர்வு தினமலர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி 2024. +1 +2 மாணவர்களே, உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் உன்னத நிகழ்ச்சி. வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் டாப் துறைகள்: மெட்டாவர்ஸ், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, மிஷின் லர்னிங், ஓபன் ஏஐ துறையில் உள்ள வாய்ப்புகள், நீட், ஜேஇ தேர்வுகளில் சாதிக்க டிப்ஸ், கலை அறிவியல் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள், கல்வி வல்லுநர்கள், தொழில் முனைவோரின் நேரடி ஆலோசனை, பல்வேறு கல்லூரிகளின் அரங்குகள், கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விக்கு பதிலளித்து பாராட்டு மழையில் நனைய வாருங்கள். கல்வி மற்றும் வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான கல்வி திருவிழா இன்றே www.kalvimalar.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யுங்கள் அல்லது 9150574442 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹாய் என மெசேஜ் அனுப்பவும். வழிகாட்டி சிறப்பு புத்தகம் இலவசம். Powered by Sri Ramakrishna Educational Institutions, Amartha Vishwa Vidyapeetham. Co-sponsor Rajalakshmi Institute of Technology. இணைந்து வழங்குபவர்கள் சூப்பர் ருசி பால், 92.7 பிக் FM, எஸ் மீடியா, Aqua Green Package Drinking Water. நாள் மார்ச் 29, 30, 31. இடம் ஜெயராம் கல்யாண மண்டபம், சித்தன்குடி, புதுச்சேரி. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை. அனுமதி இலவசம்.
மத்தியில் ஆண்ட கட்சிகளும் தற்போது மத்தியில் ஆளுகின்ற கட்சியும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எதையும் செய்யாத நிலையில் இதை தட்டி கேட்டு போராட்டங்களை நடத்த வேண்டிய எதிர்க்கட்சிகள் அவர்களது சுயலாபம் விருப்பு வெறுப்பு அரசியலை பயன்படுத்தி யாரெல்லாம் புதுச்சேரி முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து துரோகம் இழைத்தார்களோ அவர்களுடனே கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்று அவர்களின் கைப்பாவையாக மாறி வருகிறார்கள். புதுச்சேரி வளர்ச்சி பற்றி கவலை கொள்ளாமல் அவர்களது சொந்த வளர்ச்சிக்காக அரசியலை பயன்படுத்தி அவர்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள். புதுச்சேரி மாநிலம் பின்தங்கியுள்ளதை பற்றி கண்டு கொள்வதில்லை. தற்போது உள்ள அசாதாரண சூழ்நிலையை போக்க பொதுநல அமைப்புகள் ஆகிய நாங்கள் மாநில உரிமைக்காக போராடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இப்படிப்பட்ட சூழலில் நடைபெறவிருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் பொதுநல அமைப்புகள் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தி பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தோம். இது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. தேர்தல் அறிவித்த நாட்களில் இருந்து கணக்கெடுத்துக் கொண்டால் 1 மாதம் மட்டுமே உள்ளது. தேர்தலை சந்திப்பதற்கு கால நேரம் மிகவும் குறைவாக உள்ளதை கருத்தில் கொண்டு நாங்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்பதை விட மத்தியில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை முக்கியமானதாக கருதுகிறோம். இதனால் பொது வேட்பாளர் நிறுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். பொது வேட்பாளர் நிறுத்தினால் வாக்குகள் சிதறி அது எங்கள் எண்ணத்திற்கு மாறாக அமைந்துவிடக் கூடாது என்று கருதுகிறோம். அதே நேரத்தில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு மாநில தகுதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது பாராளுமன்ற திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தார். அதேபோல் மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்திருந்தார். இப்படி தமிழகத்திலிருந்தோ இந்நாள் முன்னாள் முதலமைச்சர்கள் புதுச்சேரிக்கு ஆதரவு கரம் நீட்டியிருப்பது வரவேற்கத்தக்கது. அவர்களுக்கு எனது சார்பாகவும் பொதுநல அமைப்புகள் சார்பாகவும் புதுமை மக்கள் சார்பாகவும் மனமாற நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வாகும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி உரிமைக்காக ஒட்டுமொத்த குரல் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது. ஏனென்றால் புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இருந்தாலும் இந்த மாநிலத்திலிருந்து உலக மக்களின் உரிமைக்காக பல எழுச்சி போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அதேபோல் தமிழகத்தில் நடந்த விருப்பத்தகாத நிகழ்வுகளான ஜல்லிக்கட்டு தடை, அண்டை மாநிலங்களின் நதிநீர் பங்கீடு பிரச்சினை, மத்திய அரசின் மித்தேன் வாயு திட்டத்தை தடுப்பது போன்ற போராட்டங்களை நடத்தி தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்து இருக்கிறோம். தற்போது தமிழக அரசியல் கட்சி தலைவரும் தமிழக மக்களும் நம் புதுச்சேரி உரிமைக்காக குரல் கொடுக்க தயாராக வருகிறார்கள் என்பது மேற்கொண்ட முப்பெரும் அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளிப்படுத்துகிறது. மத்திய நீண்டகாலம் ஆட்சி புரிந்த கட்சியானது காங்கிரஸ் கட்சி புதுச்சேரிக்கு மாநில தகுதி மற்றும் நிதி பங்களிப்பை செய்ய தவறிவிட்டது என்பது கண்டனத்துக்குரியது. இருந்தாலும் மாநில உரிமைக்காக போராடும் பல மாநில கட்சிகளை ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் தேர்தலை சந்திப்பதை வரவேற்கிறோம். புதுச்சேரி முன்னேற்றத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்ய தவறிய கோரிக்கைகளை தற்போது மதசார்பற்ற இந்தியா கூட்டணி நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் புதுச்சேரி மக்களின் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக கீழ்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம். புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வேண்டும். மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைக்க வேண்டும். புதுச்சேரிக்கான கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். தாய்மொழியான தாய்மொழியை பின்னுக்கு தள்ள பிற மொழிகளை திணிக்கும் விதமாக கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து மாநில கல்விக் கொள்கைகளுக்கு எவ்வழியாக செய்ய வேண்டும். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்து திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நீண்ட கால புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கும் புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஈவ் சென்ற உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு ரத்து செய்து சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் அவர் அதற்கான விகிதாசார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அளிக்க வேண்டும். சிறுபான்மையருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இலங்கை தமிழர்களின் உரிமைக்காகவும் அவர்களின் மறுவாழ்வு திட்டங்களுக்கும் வழிவகை செய்யப்பட வேண்டும். புதுச்சேரியில் மூடப்பட்டிருக்கும் பஞ்சாலைகள் பொதுத்துறை நிறுவனங்களை திறப்பதுடன் மத்திய அரசிடம் நிதி பெற்று நலிந்து வரும் பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். புதுச்சேரிக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் மானியம் மிக குறைந்த சதவீதமாக உள்ளது. அதை உயர்த்தி வழங்க வேண்டும், வழிவகை செய்ய வேண்டும். சிறிய மாவட்டமான காரைக்கால் மிகவும் பின்தங்கிய உள்ளதை கருத்தில் கொண்டு வளர்ச்சிப் பணிகளுக்கான திட்டங்களை கொண்டு வந்து முன்னேற்றங்களை ஏற்படுத்தி காரைக்கால் மாவட்ட மக்கள் எதிர்பார்க்கும் மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றுக்கு முழு கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த அரசு ஊழியர்களான உள்ளூர் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். புதுச்சேரியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முற்றிலும் தடை செய்து புதுச்சேரியில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை நிபந்தனைகளாக முன்வைத்து வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு பொதுநல அமைப்புகள் ஆதரவு அளிக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மனிதநேய மக்கள் சேவை இயக்க இயக்குனர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துக் கொண்டார். திருபுவனை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக யுவ சம்பார்க் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது.
திருபுவனை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக யுவ சம்பார்க் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாரத பிரதமர் மோடியின் 10 ஆண்டு சாதனைகளை விளக்கியும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி மண்டல தலைவர் SR பாஸ்கர் தலைமை தாங்கினார். வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் இளவரசன் முன்னிலை வகித்தார். திருபுவனை தொகுதி இளைஞரணி தலைவர் சபரி பாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பொதுச் செயலாளர் வேணுகோபால், பொருளாளர் ரமணன், செயற்குழு உறுப்பினர்கள் அருண்குமார் மற்றும் தொகுதியில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அணி தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று நமச்சிவாயம் தனது வேட்பு மனுவை ஊர்வலமாக வந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலத்துங்கனிடம் தாக்கல் செய்தார். நமச்சிவாயத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார், சுரேனா உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் பங்கேற்றனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக சித்தானந்தா கோவில், அப்பா பைத்திய சுவாமி கோவில் மற்றும் கதிர்காமம் முருகர் கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்துடன் சிறப்பு பூஜை செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநில மக்களின் நலன் கருதி பாஜகவின் வெற்றியானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டதாக தெரிவித்தார். அவர் இளம் வேட்பாளராக போட்டியிடுவதால் வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தபோது புதுச்சேரிக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என கேள்வி எழுப்பிய அவர், கடந்த 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது நாராயணசாமி எந்த வளர்ச்சியை கொடுத்துள்ளார் என்றார். மேலும் புதுச்சேரியிலிருந்து ரயில் விட்டதை தவிர்த்து வேறு எந்த சாதனை அவர் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர், மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்து மற்றும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாரா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் வைத்திலிங்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இல்லை என்று தான் வர முடியும் எனவும் பாஜக வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றால் உண்டு என்று சாதித்து காட்ட முடியும் என்றவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் பகல் கனவு காண்கிறார் எனவும் விமர்சனம் செய்தார். +2 மாணவர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி வந்துவிட்டது. என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், என்ன படிப்பிற்கு என்ன வேலை, உயர்கல்வி குறித்த உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் உடனடி தீர்வு. தினமலர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி 2024. +1, +2 மாணவர்களே, உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் உன்னத நிகழ்ச்சி. வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் டாப் துறைகள்: மெட்டாவர்ஸ், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, மிஷின் லர்னிங், ஓபன் AI துறையில் உள்ள வாய்ப்புகள், நீட், JEE தேர்வுகளில் சாதிக்க டிப்ஸ், கலை, அறிவியல் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள், கல்வி வல்லுநர்கள், தொழில் முனைவோரின் நேரடி ஆலோசனை, பல்வேறு கல்லூரிகளின் அரங்குகள், கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விக்கு பதிலளித்து பாராட்டு மழையில் நனைய வாருங்கள். கல்வி மற்றும் வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான கல்வி திருவிழா இன்றே www.kalvimalar.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யுங்கள் அல்லது 9150574442 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹாய் என மெசேஜ் அனுப்பவும். வழிகாட்டி சிறப்பு புத்தகம் இலவசம். Powered by Sri Ramakrishna Educational Institutions, Amartha Vishwa Vidyapeetham. Co-sponsor Rajalakshmi Institute of Technology. இணைந்து வழங்குபவர்கள் சூப்பர் ருசி பால், 92.7 Big FM, S Media, Aqua Green Packaged Drinking Water. நாள் மார்ச் 29, 30, 31. இடம் ஜெயராம் கல்யாண மண்டபம், சித்தன்குடி, புதுச்சேரி. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை. அனுமதி இலவசம். தேசிய சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் மல்யுத்த போட்டி புதுச்சேரி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறையும் காவல்துறையில் மண்டியிட்டு கிடப்பதால் நேர்மையாக தேர்தல் நடைபெற வாய்ப்பு இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். திருபுவனை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக யுவ சம்பார்க் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது.